أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد سنقرأ فلا تنسى إلا ما شاء الله. பாருங்கடா இன்னைக்கு அந்நஹுல் வாலி முதல் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்நஹுல் வாலிஹ் அப்படின்னு சொன்னால் நஹ்வு அப்படின்னு சொன்னால் இலக்கணம், வாலிஹ்னா தெளிவான இலக்கணம். ஃபி கவாயிது லகத்தில் அரபியத்தி, அரபி மொழி சட்டங்களில் தெளிவான இலக்கணமாகும். இல் மரஹலத்தில் இப்திதாயத்தி, ஆரம்பமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அரபி மொழி சட்டங்களில் தெளிவான இலக்கணம். அல் ஜுசுல் அவ்வலு முதலாவது பாகம். தாலிஃபுன் அப்படின்னு சொன்னால் இந்த கிதாபி தொகுத்த ஆசிரியர் அலி ஜாரிம் வல் முஸ்தஃபா அமீன் அப்படிங்கிற ஆசிரியர் தான் இந்த கிதாபை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கிதாபை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ஆசிரியர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இலகுமான முறையில் நம்ம என்ன பாடம் படிக்க போகிறோமோ அதுக்குரிய தோதுவான தலைப்பை கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு உதாரணங்கள் கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்தபடியாக அதோடய விளக்கங்களை கொடுத்துட்டு அதோடைய சட்டங்கள் நமக்கு சொல்லுவாங்க. பாருங்கள், அல் ஜும்லத்துல் முஃபீதத்து, ஜும்லா முஃபீதா அப்படின்னு சொன்னால், ஜும்லத்து அப்படின்னா வாக்கியங்கள், முஃபீதத்துன்னா பயனுள்ள. பயனுள்ள வாக்கியங்கள். எல்லாம் சில உதாரணங்கள். அல் புஸ்தானு ஜமீலும், தோட்டம் அழகாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்கள், அஷம்சு தாலியத்தன், சூரியன் உதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூணாவது ஒன்று, ஷம்மன் நுகர்ந்தான் அலி வர்தத்தன், ரோஜாவை. நாலாவது பாருங்கள், கதஃப பரித்தான் முஹம்மது ஜஹரத்தன், பூவை முகமது பறித்தான். அஞ்சாவது ஒன்று, ஐசு வாழ்கிறது, சமக்கு மீன், ஃபில்மா மாவுன்னா தண்ணீர். ஐசு சமக்கு ஃபில்மா தண்ணீரிலே மீன் வாழ்கிறது. யக்சுரு அதிகம் விளைகிறது, நஹீலு பேரித்த மரம். பி மிஸ்ர எகிப்திலே பேரிச்ச மரம் அதிகம் விளைகிறது. இப்போ அல் புஸ்தானு ஜமீலும் அப்படிங்கிறது 2 வார்த்தைகளை கொண்டும், அஷம்சு தாலியத்தன் அப்படிங்கிறது 2 வார்த்தையிலையும், ஷம்ம அலியின் வருதத்தன், கதஃப முஹம்மது ஜஹரத்தன், இதெல்லாம் மூன்று வார்த்தைகளை கொண்டு ஜும்லா அமைச்சிருக்காங்க. ஐசு சமக ஃபில்மா ஐயும் சரி, யக்சுரு நஹீலு ஃபி மிஸ்ரவும் 4 வார்த்தைகளை கொண்டும் என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு இணைச்சி பயனுள்ள ஜிம்லாவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன, ஏன் இந்த தலைப்புக்கு பயனுள்ள ஜிம்லா அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பேசுகிறோம், எதிராளி ஒருவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு விளங்கணும். நம்ம என்ன சொல்ல வர்றோம், இதைத்தான் சொல்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு புரியணும். அடுத்த கேள்வி கேட்காத அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் அவரை மௌனமாக இருக்க செய்யணும். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, முஹம்மது வீட்டிலேருந்து கடைக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்முடைய பதில் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆமாம் முஹம்மது வீட்டிலேருந்து கடைக்கு போயிட்டான்னு சொல்லலாம், இல்லை கடைக்கு போயிட்டான்னு சொல்லணும். இல்லைண்ணா இல்லை அவர் கடைக்கு போகலைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன செய்யலை, அப்படி சொல்லாமல் முஹம்மது வீடு கடை
இப்படி நம்ம பேசணும்னா கேட்ட ஒரு நபருக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் சரியானதாக அமையாது இல்லையா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் முகமது வீட்டிலிருந்து கடைக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் அவர் கேட்ட கேள்விக்கு முழுமையான பதில் அவருக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை எதிராளிக்கு போதுமானதாக இருக்கணும். அதைத்தான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், புஸ்தான் தோட்டமாகிறது அப்படிங்கிறது முபுததா, ஜமீல் அப்படிங்கிறது ஹபர். எழுவாய் பயனிலை. அஷம்ஷு முபுததா, தாலியத்துன் ஹபர். எழுவாய் பயனிலை. ஷம்ம ஃபியல் மாலி அலி ஃபாயில் வர்தத்தன் மஃபூல் பிஹி. கதஃப ஃபியல் மாலி முஹம்மதுன் ஃபாயில் மர்ஃபூன். ஜஹரத்தன் மஃபூல் பிஹி மன்சூபுன். ஐசு ஃபேல் முதாரி சமக்கு ஃபாயில் ஃபிஜார் மா அப்படிங்கிறது மஸ்ரூர். எக்ஸுர் ஃபேல் முதாரி நஹீரு ஃபாயில் ஃபிஜார் மிஸ்ர மஸ்ரூர். இது அசலில் மஸ்ரூருடைய இடத்துல இருக்குது. இது இஸ்மை பொறுத்தளவுக்கு 2 வகை இருக்குது. ஒன்று முஅரபு மற்றும் மப்னி. முஅரபு 3 வகையான அனைத்து ஏராபாலுக்கும் இடம் கொடுக்கும். அதனால தான் ஃபீ அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மாயி அப்படின்னு. ஆனால் அதே ஃபீக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த வார்த்தை இங்கே மஸ்ரூருடைய இல்லை. காரணம் அது மம்னூமின் சர்ஃபை தடை செய்யப்பட்ட ஒரு பெயர். அதனால தான் இது ஜருடைய இடத்துல இருக்குது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா மஹலில் ஜருடைய இடத்தில் இருக்குது. ஆனால் நேரடியாக ஜரு இல்லை. சரிடா, இதை எழுதி போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.